வாரம் ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு சகோதரி தேம்பி தேவாலயத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, இன்னைக்கு வந்தால் எல்லாம் அற்புதம் அடையாளம் மாறிட்டாங்க, என்னுடைய கண்ணீர், என்னுடைய நிந்தை, என்னுடைய வியாதி மாறப்படவில்லை, ஒருவேளை நான் பாவியாக இருக்கிற மனுஷனா என்று சொல்லி அந்த சகோதரி கர்த்தரின் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை இந்த சகோதரி கேட்டு திரும்பும், சகோதரியே, கர்த்தருடைய ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே நான் தூதரோடு துதி ஆராதனை செய்த போது நான் ஆலயத்துக்குள்ளே வந்து விடுவேன். பிறகு துதிக்க அந்த சாபக்கட்டுகள், பலவீனங்கள், மாந்திரங்கள் எல்லாமே அகன்றுவிடும். இனிமேல் அதிகாலை ஆலயத்தை போகும்போது முன்பாக போய் கர்த்தர் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நீ தொழுது கொண்டாயினால் உன் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த சகோதரி அடுத்த வாரத்திலே நேரமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றினார். அந்த பொல்லாத வியாதி மாறி போச்சு, கணவனுடைய பாவங்கள் மாறி போச்சு, பரிசுத்தமாய் வாழ்க்கையில் வாழ்ந்தார். உண்மையாகவே இதுக்காக கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். முதல் அழிவு பாவத்தினால ஜலத்தில் எடுத்தார். இரண்டாவது அழிவு வரும்போது உங்களுடைய கட்டடமோ உங்க பில்டிங்கும் போகாது, அவருடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார். கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் துணை, அவர் தான் தேவன். உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்னா எந்த தீய சக்தியோ உங்க கூடாரத்தை அணுகாத பாதுகாத்து கொடுப்பார்.